அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நாங்கள் காஞ்சிபுரம் தான் போகிறோம். ஆனால் எதுக்கு போகிறோன்னு தான் தெரில. சும்மா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். என் பையன் செம்ம ஜாலியாக தான் பாருங்கள், வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான். நான் தான் ஓட்டுவேன்னு சொல்லிட்டு ஒரு கை அவங்க அப்பா பிடிச்சிருக்காங்க, ஒரு கையில் இவன் ஓட்டிகிட்டு இருக்கான். எங்கள் ஊர்லேருந்து காஞ்சிபுரம் போகிற வர ரொம்ப சூப்பராக இருக்கும். சீனரிஸு அவ்வளோ அழகாக இருக்கும். நாங்கள் மேப் போட்டுட்டு தான் போயிட்டுருக்கோம். இப்போது பாருங்கள், எங்கே பார்த்தாலும் நானெல்லாம் இருந்துச்சு. சீசனும் என்னமோ தெரில, நானல் இருந்துச்சு, சன் செட் ஆகிட்டு இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. போகிற வழியில் எனக்கு ரொம்ப நாளாக ஆசை நானல் தொட்டு பார்க்கணும். அது பார்க்கவே புசு புசுன்னு இருக்கும். சரி தொட்டு பார்க்கலான்னு ரொம்ப ஆசை. என் ஹஸ்பண்ட்டை கேட்டேன், மாமா ப்ளீஸ்மா அது எனக்கு போய் பறிச்சு தாங்கம்மான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் நிப்பாட்டிட்டாங்க. இதோட நான் போய் பறிச்சுட்டு வந்தேன். ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அது சொரப்பாக தான் இருந்துச்சு. அது பக்கத்துலேயே குளம் இருந்துச்சு, அதில் செம்ம தண்ணி, அதில் மீனுங்கன்னா அவ்வளோ மீனுங்க இருந்துச்சு. நாங்கள் இப்போ பேக்கில் பிஸ்கெட் வச்சுருக்கோமே, அந்த பிஸ்கெட்டை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம். நிறைய மீன் வந்து சாப்பிட்டுச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நான் என் ஹஸ்பண்டு என் பையன்லாம் உட்காந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்துட்டு. ஏகப்பட்ட மீன் இருந்துச்சு. மீனெல்லாம் நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு, உள்ளக்கெல்லாம் இருந்துச்சு. பிஸ்கெட் போட போட வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இந்த பிஸ்கெட் எல்லாம் போட்டது என் ஹஸ்பண்ட் தான். இறங்கி போகாதீங்கன்னு சொல்லுறப்ப கிட்டக்க போய் உட்காந்து போட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ மீன் வந்து பாருங்கள். மீனுக்கு பிஸ்கெட்லாம் போட்டு முடிச்சு பிஸ்கெட் காலியே ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் காஞ்சிபுரத்துக்கு போக. திருப்பி போகிற வழியெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதில் ட்ரெயின் வேறு நடுவில் பாருங்கள். ட்ரெயினுக்கு டாட்டா கட்டிட்டு ஜாலியாக நாங்கள் போயிட்டு வந்தோம். எப்போவுமே நாங்கள் பிளான் பண்ணிலாம் எங்கேயுமே போக மாட்டோம். சும்மா ரேண்டமாக கிளம்பி போவோம். ஆனால் போகிற இடம்லாம் சூப்பராக இருக்கும். அது எப்படி தான் என் ஹஸ்பண்டுக்கெலாம் தெரியுமோ தெரில. ஆனால் ஒன்று, என் ஹஸ்பண்டுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண ரொம்ப பிடிக்கும். புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. எனக்கும் நிறைய கற்று தருவாங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செம்மையாக வைப் பண்ணிட்டு நாங்கள் ஜாலியாக போயிட்டு வந்தோம். இப்போ நாங்கள் காஞ்சிபுரம் வந்துட்டோம். ரேண்டமாக சுற்றிட்டு இருக்கும்போது எங்கள் கண்ணில் ஒரு இடம் பட்டுச்சு. எது எடுத்தாலும் 170 ரூபான்னு அந்த இடத்துக்கு போனோம். எது எடுத்தாலும் 120 ரூபா. சூப்பராக இருந்துச்சு. இந்த சப்பல்ஸ்லாம் செம்ம டக்கராக இருந்துச்சு. குட்டி குட்டி பசங்க எவ்வளோ குட்டி குட்டியாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஷூஸு, சப்பல், கேர்ள்ஸுக்கு இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. பாருங்களேன் எவ்வளோ, இதெல்லாம் 170 ரூபா தாராளமாக வாங்கலாம். ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸு. ரொம்ப தாராளமாக வாங்கலாம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கலர்ஸு, இதோட குவாலிட்டியும் நல்லா ஒர்த்து. 170 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம், ஒர்த்து தான். இந்த ஷூஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. நான் போட்டு பார்த்தேன் வாங்கலான்னு, ஆனால் என் காலுக்கு பத்தலை. இதோட வச்சுட்டு வந்துட்டேன். என் பிள்ளை